ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ் லக்ஷ்மி கிரியேஷன்ஸ். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம இந்த சால்டரிங் மிஷின், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிள் லைட், நம்ம வந்து இதை வந்து நம்ம மிஷின் ஒர்க் பண்ணும்போது யூஸ் பண்ணுற லைட்டு, ப்ளஸ் நம்ம வந்து ஆரி ப்ளவுஸ் போடும்போது நம்மளுக்கு அந்த பிரைட்னஸ்க்காகவும் நம்ம இந்த இந்த லைட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு மிஷினை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம வந்து இந்த சால்டரிங் மிஷின் எப்படி கட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த லைட்டை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றது, இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த லைட் வந்து பாருங்க, இப்படி ஓப்பன் பண்ணா இந்த மாதிரி ஒரு கவர்ல தான் இருக்கும். இதுக்கு வந்து இந்த மாதிரி லைட்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை பாருங்க, இந்த லைட் எத்தனை இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து இப்படி இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான ஆங்கிளில் நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன் ஆஃப் பண்ணுற ஸ்விட்ச் இது. அப்புறம் வந்து இதை பாருங்க, இதுக்கு வந்து இது மாதிரி ஃப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணிட்டு எப்படி நம்ம இதை ஒர்க் பண்ணுறதுன்னு, எப்படி இதை நம்ம ஆன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பாருங்க, பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ வந்து நான் ஃப்ளக்கை கனெக்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்ச். இதை பாருங்க, உங்களுக்கு லைட்டு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி லைட், இந்த மாதிரி கலர்ஸு. நமக்கு இப்போ வந்து நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஏதாச்சும் பண்ணுறோன்னும் போது நமக்கு வந்து இந்த பிரைட்னஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நம்ம டெய்லரிங் மிஷின் கிட்ட நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த கரெக்டாக அந்த நீடல் கிட்ட வச்சு நம்ம இந்த பிரைட்னஸ்க்காகவும் இந்த லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு, ஆன் பண்ணுறதுக்கு. வாங்க நெக்ஸ்ட்டு சால்டரிங் மிஷின் பற்றி பார்க்கலாம். அவ்வளோதான், கட் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த கீழே இருக்க அந்த பிசுரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டர் வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா க்ளீன் ஆகிடும். கட் ஒர்க் இந்த மாதிரி வந்து சால்டரிங் மிஷின் வச்சு யூஸ் பண்ணும்போது ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லா வரும். பீட் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு மெட்டீரியலோட பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சால்டரிங் மிஷினும் இந்த லைட் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அதை நீங்கள் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.